ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஈரான் வர்சஸ் அமெரிக்கா போர் 2 வாரம் அமைதி ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனால் அமைதி ஒப்பந்தம் வேலைக்கு ஆகல. பாகிஸ்தான் நாட்டில் வந்து இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஈரானும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கு. காரணம் வந்து இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ எப்படி போயிட்டுருக்கு இந்த கான்ஃப்ளிக்ட்டு? அமைதி ஒப்பந்தம் எப்படி போயிட்டு இருக்கு பார்க்குறீங்க? அமைதி ஒப்பந்தம், இந்த சீஸ்ஃபயர் இருக்கு இல்லையா, இன்னும் அது அமலில் தான் இருக்குது. ஸோ ஐடியா என்னென்னா 2 வாரம் இப்போ சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தரமாக போர் நிறுத்தம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் யோசனை. ஸோ அதுக்காக தான் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கர்களும் இரேனியன்ஸும் மீட் பண்ணி அங்கே பேசுகிறாங்க. ஏறக்குறைய 21 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. குறிப்பாக அமெரிக்கன் சைடில் பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் வராரு, அப்புறம் ட்ரம்ப்போட மருமகன் வராரு, ஜெரேட் குஷ்னர் வராரு, ஸ்டீவ் விட்காஃப் வராங்க. இந்த மாதிரியான லீடர்ஸ்லாம் பார்த்தோன்னா இரேனியன் டெலிகேஷனோட அவங்க உட்காந்து பேசுகிறாங்க. 21 ஹவர்ஸ் பேசினதுக்கப்புறம் பெரிய ஒரு முடிவு எட்டப்படவில்லை. 2 பேருக்கும் பார்த்தோன்னா ஆப்போசிட் சைடு முன்வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட்ஸை ஏற்றுக்க முடியல. அதனால பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியல. இப்போ பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, இன்னொரு பேச்சுவார்த்தைக்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக டெஃபினட்டாக இன்னொரு பேச்சுவார்த்தையும் இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அழுத்தம் போடுறத அதிகப்படுத்தியிருக்காரு. ட்ரம்ப் இப்போ அவர் ஒரு பிளாக்கேட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போதைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை இரேனியன்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, நாங்களும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஏற்கனவே ஈரான் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, திருப்பி எதுக்கு அதே வேலையை இவங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் பொறுத்தளவில் அவங்க வசதிக்கு அவங்களுக்கு தேவையான கப்பல்களை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. சீன கப்பல்களாக இருக்கலாம், இந்திய கப்பல்களாக இருக்கலாம், பாகிஸ்தானி கப்பல்களாக இருக்கலாம். அதே மாதிரி ஈரானோட எண்ணெயையும் அந்த வழியாக அவங்க கப்பல்கள் வழியாக அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரம்ப்போட ஆர்கியூமெண்ட் என்னன்னா, ஆல் ஆர் நத்திங். உள்ள போனால் எல்லா கப்பலும் போகணும், இல்லைனா எந்த கப்பலும் போகாது அப்படின்றது அவரோட லாஜிக். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் ஓப்பன் பண்ணலாம்னா உங்கள் கப்பலையும் நாங்கள் போட மாட்டோம். அப்போ சீன கப்பல்கள், இந்திய கப்பல்கள்லாம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஈரானோட பொருளாதாரம் பெருசாக பாதிக்கப்படும். இப்போதைக்கு இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போதும் ஈரான் அவங்களோட எண்ணெயை ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுபோக ஈரான் என்ன பண்ணுறாங்க, அந்த வழியாக போகக்கூடிய கப்பல்கள்ட்ட இருந்து ஒரு கப்பம் மாதிரி அந்த ஒரு டோல் வாங்குறாங்க. அதெல்லாம் ஒரு இன்கம் வருது, அது வழியாக ஒரு இன்கம் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த வருமானம் வந்து தடைப்பட்டுரும். அது குறிப்பாக அமெரிக்கர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஈரான் போர்ட்டுக்கு நாங்கள் கப்பல்களை போக அனுமதிக்க மாட்டோம், அதே மாதிரி ஈரான் கப்பல்கள் வெளியே போகவும் அனுமதிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஈரான் கிட்ட ஏதாவது ஒரு கப்பல் அந்த பணத்தை செலுத்திட்டு வராங்கன்னா அவங்களையும் நாங்கள் வழிமறிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஈரானுக்கு பொருளாதாரம் அழுத்தம் போடுவதற்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஈரான் பொறுத்தளவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, ஈரானோட நேவி இப்போ கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. ஈரானோட நேவியும் சரி, ஏர்ஃபோர்ஸும் சரி, ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் ஈரான் கிட்ட சின்ன சின்ன ஸ்பீட் போட்ஸ் இருக்குது. இந்த ஸ்பீட் போட்ஸை வச்சு அவங்களால கன்னி வெடிகளை ட்ராப் பண்ண முடியும் கடலில். அது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். கன்னி வெடிகள் அங்கங்கே போட முடியும். கன்னி வெடிகளை ரிமூவ் பண்ணுறது தான் கஷ்டம். கன்னி வெடிகளை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அதை அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ அமெரிக்கர்களுக்கு இந்த ஸ்பீட் போட்ஸை டார்கெட் பண்ணுறதும் கஷ்டம். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஈரானோட பெரிய பெரிய கப்பல்களெல்லாம் வீழ்த்துறாங்க, மூழ்கடிக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்பீட் போட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப வேகமாகவும் போகும். ஈஸியாக ஒரு 100-150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வேகமாக போகும். குறிப்பாக அந்த நைட் டைம்லலாம் பார்த்தோம்னா நிறையா பகுதிகளில் அவங்க அந்த கன்னி வெடிகளை இறக்கிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஈரானுக்கு வந்து கன்னி வெடிகளை உள்ளே போட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்க முடியும். கன்னி வெடிகள் மூலமாகவும் வச்சுக்க முடியும். இந்த ஸ்பீட் போட்ஸை வச்சும் பெரிய கப்பல்களை மிரட்டலாம். அந்த வகையில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை ஓரளவுக்கு ஈரானால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை தாண்டி அமெரிக்கர்களோட ஒரு நேவல் பேட்டல்பாங்கள்ல, கடலில் சண்டை போடுறதுக்கான சக்தி அவங்ககிட்ட கிடையாது. அவங்ககிட்ட பெரிய நேவி கிடையாது. ஸோ அதனால் இப்போ அமெரிக்கர்கள் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க.
அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இப்போ சொல்கிற இப்போ நிறைய பேருக்கு நம்ம கன்னி வெடின்னு சொல்லும்போது ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. அந்த கன்னி வெடினா நமக்கு இந்த படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, ரவுண்டாக இந்த முள்ளாக இருக்கும், தண்ணியில் அப்படியே மிதந்துட்டு இருக்கும், அதை இடிச்சா அப்படியே கப்பல் வெடிச்சிடும். அது அந்த காலத்து கன்னி வெடிகள். இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான கன்னி வெடிகள்லாம் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். இப்போ அமெரிக்கர்கள் அந்த வேலையிலும் ஈடுபட்டுருக்காங்க. கன்னி வெடிகளெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய விஷயம். கன்னி வெடிகளை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். இப்போ ஏறக்குறைய மிசைல் மாதிரி அண்டர் கிரவுண்டில் இருக்கும். கப்பல் வருதுன்னா கரெக்டாக அதை லான்ச் பண்ணி அட்டாக் பண்ணிடும். எங்கே இருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய் அட்டாக் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி கன்னிவெடிகள்லாம் பார்த்தோம்னா அட்வான்ஸாக இருக்குது. அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கடல் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இன்னொரு நியூஸ் கூட பார்த்தேன் என்னன்னா, நியூயார்க் டைம்ஸில் வந்து சொன்னதாக அந்த நியூஸ் சொல்கிறாங்க. என்னென்னா, ஈரான் வந்து நிறைய கன்னிவெடிகளை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து காற்றோட்டத்தில், நீரோட்டத்தில் வந்து இஷ்டத்துக்கு வேற இடங்கள்ல போயிடுச்சு. அது அதனால அது எங்க இருக்குன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பிரச்சனை இருக்கு. இப்போ ஈரான்காரங்க கிட்ட அக்ரிமெண்ட் போடுறாங்க அமெரிக்கர்கள், சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அப்போ டெக்னிக்கலாக ஈரான் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை திறந்து விடணும். சரி, திறந்து விடுங்கன்னு சொன்னால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றாங்க. அந்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னா, நீங்கள் கன்னி வெடிகளை கடலில் இறக்குறது ஈஸி, அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் கன்னி வெடிகளை உள்ளே போட்டாச்சு, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி காத்தடிக்கும் போது அது இன்னைக்கு இங்கே இருக்கும், நாளைக்கு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. கடலில் அது அங்கங்கே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். சி கரண்ட்டுமாங்களா, அதில் அது மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போட்ட இடத்துலையே கன்னி வெடி இருக்கும்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அப்போ பிரச்சனை. ஆமாம், அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். இப்போ நேட்டோவோட சப்போர்ட் இருந்ததுன்னா சில நாடுகள் கிட்ட இந்த மைன் ஸ்வீப்பர்ஸும்பாங்க, அதுக்குன்னு இந்த கன்னி வெடிகளை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டான கப்பல்கள்லாம் இருக்குது. இந்த கப்பலோட அடிப்பகுதி பார்த்தோம்னா இரும்பில் இருக்காது, வுட்டில் இருக்கும். ஸோ அப்போ டிடெக்ட் ஆகாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மைன் ஸ்வீப்பர்ஸ் வந்து நேட்டோ நாடுகள்கிட்டலாம் இருக்குது. ஆனால் இப்போ அமெரிக்கா வந்து அந்த நேட்டோ நாடுகள்கிட்டையும் சண்டை போட்டிருக்காரு. டென்மார்க் கிட்டலாம் இருக்குது நிறைய மைன் ஸ்வீப்பர்ஸ். ஸோ அதனால இப்போ நேட்டோவோட சப்போர்ட் கிடையாது. அமெரிக்கர்கள் இப்போ அவங்களோட மைன் ஸ்வீப்பர்ஸை கொண்டு வந்து ஸ்லோவாக அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, ஏறக்குறைய ஒரு 6 மாதமோ இல்லாட்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கர்கள் மிடில் ஈஸ்டில் இருந்த அவங்களோட மைன் ஸ்வீப்பர்ஸ்லாம் ஸ்கிராப்புக்கு அனுப்பிட்டாங்க. பழைய மைன் ஸ்வீப்பர்ஸ் அவங்ககிட்ட இருந்தது, ஏறக்குறைய 30 இயர்ஸ் முன்னாடி உள்ள மைன் ஸ்வீப்பர்ஸ். அந்த மைன் ஸ்வீப்பர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், நிறைய செலவு இழுக்கும். நான் சொன்ன மாதிரி அதோட அடிப்பகுதிகள்லாம் பார்த்தோம்னா வுட்டில் இருக்கும். ஸோ அப்போ திரும்ப திரும்ப அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த கப்பல்கள் ரொம்ப பழசாயிருச்சுன்னு அதை ஸ்கிராப்புக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இப்போ வருது. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, ட்ரம்ப் இப்போ இந்த பிளாக்கேடை அறிவிச்சிருக்காரு. இதை முதலே பண்ணியிருக்கலாமே, ஒரு 1 month முன்னாடி இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. ஆக்சுவலாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் பர்சனலாக மத்தியானம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை பிளாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக வரக்கூடிய கப்பல்களை அமெரிக்காவும் டார்கெட் பண்ணலாம் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அப்போவே நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னா எண்ணெயோட விலை இன்னும் அதிகமாகும். இப்போ எண்ணெயோட விலை ஏன் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக வரக்கூடிய எண்ணெய் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் ஆயில் மார்க்கெட்டில் ஆயில் சப்ளை கம்மியாகுது. ஆயில் சப்ளை கம்மியாகும் போது ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தோம்னா கடன்னு மேலே ஏறுது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அமெரிக்காவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? சப்ளை இன்னும் கம்மியாகும். ஈரான்லேருந்து சைனாவுக்கு போகக்கூடிய எண்ணெயெல்லாம் கம்மியாயிரும். அப்போ இன்னமும் எண்ணெயோட விலை அதிகமாகும். ஸோ அதனால தான் அமெரிக்காவால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை க்ளோஸ் பண்ண முடிந்தாலும் அவங்க ஸ்டார்டிங்லேயே க்ளோஸ் பண்ணல. அப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் அதனால வரக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால அவங்க அதை பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இதை புஷ் பண்ணி கொண்டு போகலாம், ஈரான் மேலே இன்னும் அடுத்தபடியான அழுத்தம் போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஈரான் மேலே அழுத்தம் போடுறதை விட உலக நாடுகள் மேலே கண்டிப்பாக போடக்கூடிய அழுத்தமாக தானே. உலக நாடுகள் மேலேயும் இது பெரிய ஒரு அழுத்தம் தான். ஏன்னா இப்போ ஈரானில் சர்வாதிகாரம் இருக்குது. எண்ணெயோட விலை கொஞ்சம் ஏறுறதாலேயோ அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் கம்மியாகிறதாலேயோ பெருசாக நாளைக்கு ஒன்றும் புரட்சி வெடிச்சிட போகிறது இல்லை. ஏன்னா அங்கே இப்போ பல டிகேட்ஸாக அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது. ஆனால் இப்போ யூரோப்பில் அமெரிக்காலாம் அப்படி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய விலைவாசி எண்ணெயோட விலைலாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மக்கள் டக்குன்னு திரும்பிடுவாங்க. இப்போ இங்கேயே எடுத்துக்கோங்க, இப்போ பெட்ரோலோட ப்ரைஸ் பெருசாக ஏறாமல் கவர்மெண்ட் ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஆனால் எண்ணெய் நிறுவனங்கள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பணம் வந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. நமக்கு இப்போ தெரியல, எண்ணெயோட ரேட் அதிகமாக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. எண்ணெய் நிறுவனங்கள் மேலே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கு. ஏன் அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண விடாமல் இந்த நிறுவனங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னா, அது பொலிட்டிக்கல் இம்பேக்ட்ஸை ஏற்படுத்தும்.
இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேட்ஸ் கண்டிப்பாக ஏறும். இதை இப்போ பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ டெமோக்ரஸின்னு வரும்போது நமக்கு வேற நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. மக்களோட ஒப்பீனியன் என்ன, மக்களோட கோபம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஈரானுக்கு அந்த சிக்கல்லாம் கிடையாது. ஸோ இப்போ அமெரிக்கர்கள் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரெஷரை போட்டுக்கிட்டே போகிறாங்க. இது அடுத்தது என்ன ஆகும்னு பார்ப்போம். இப்போ ஆனால் பின்வாங்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஸோ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. ஈரானில் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் நடத்தியே தீரணுன்ற கட்டாயம் அவங்களுக்கு இருக்கா, இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயை டார்கெட் பண்ணுறாங்களா? வெனிசுவேலாக்குள்ள அவங்க போகும்போது எண்ணெயை டார்கெட் பண்ணாங்க. ஸோ இங்கேயும் ஈரான்லையும் எண்ணெயை டார்கெட் பண்ணுறாங்களா? ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஈஸியாக ரிவர்ஸ் போகாமல் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க. ஓகே, அடுத்ததாக இந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு இஸ்ரேல் ஒரு காரணம். ஏன்னா லெபனான் மீது அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்கிட்ட இறந்துருக்காங்க, சிவிலியன்ஸு, அப்புறம் சோல்ஜர்ஸ் அப்படின்னு ஒரு 2000 பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற செய்தியும் வருது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு, இந்த போர் முடியாமல் நீண்டுக்கிட்டே போகிறதுக்கு இஸ்ரேலும் ஒரு காரணமாக இருக்கா? இஸ்ரேல் கண்டிப்பாக ஒரு காரணம் தான். இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண உடனேயுமே அவங்க லெபனான் மேலே பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. இது ஒரே நாளில் ஏறக்குறைய 300 பேர் அப்போ அந்த தாக்குதலில் இறந்தாங்க. நீங்கள் சொன்னது போல் ஏறக்குறைய 2500 பேர் இறந்துருக்காங்க லெபனானில். பெரும்பாலும் சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்க. ஸோ லெபனான் அப்படின்ற அந்த நாடு பெரிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ மோஸ்ட்லி மீடியா பெருசாக பேசுறதில்ல. அது காரணம் ஈரானை சுற்றி நியூஸ் சுழன்று இருக்கிறனால லெபனான் பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. அது போக இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, லெபனானோட தென்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களெல்லாம் ஃபுல்லாக அடிச்சு தரமட்டமாகறாங்க. அங்கே தான் ஹிஸ்புல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன லாஜிக்னா, ஹிஸ்புல்லா இருக்காங்கன்றது ஒன்று, இஸ்ரேலோட எல்லை கிட்ட இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து ராக்கெட்ஸை ஈஸியாக லான்ச் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஹிஸ்புல்லா லான்ச் பண்ணுறது மிசைல்ஸ் கிடையாது. இப்போ ஈரான் கிட்ட இருக்கிற மாதிரியான லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஹிஸ்புல்லாட்ட கிடையாது. ஹிஸ்புல்லா ராக்கெட்ஸை லான்ச் பண்ணுவாங்க. ஹமாஸ் ஹிஸ்புல்லாலாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸை லான்ச் பண்ணுவாங்க. ராக்கெட்ஸை லான்ச் பண்ணும்போது நீங்கள் இஸ்ரேலோட எல்லை கிட்ட இருந்தீங்கன்னா லான்ச் பண்ணுறது ஈஸி. அங்கேருந்து டக்குன்னு இஸ்ரேலுக்குள்ள ராக்கெட்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த ராக்கெட்ஸை தடுத்து நிறுத்துறதும் இஸ்ரேலுக்கு கஷ்டம். ஏன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டமும் டைம் வேணும்ல. தூரமாக இருந்து ராக்கெட் லான்ச் பண்ணும்போது கிட்ட சேர்றதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ள இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். ஸோ அதனால இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு பஃபர் கிரியேட் பண்ண நாங்கள் முயற்சி பண்றோம். தென்பகுதிகளில் ஒரு பஃபர், அது யார் கட்டுப்பாட்டிலையும் இருக்காது, ஆனால் லெபனீஸ் கட்டுப்பாட்டிலையும் அது இருக்காது. அவங்கள பின்னுக்கு தள்ளிடுவோன்றாங்க. ஸோ அதனால இப்போ லெபனானோட தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களை தரமட்டமாக்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் மேலே அனுப்புறாங்க. தென்பகுதிகளில் இருந்து வெக்கேட் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய அநியாயமான ஒரு விஷயம் தான். அந்த மக்களுக்கு சொந்தமான நிலத்தை அவங்க இப்படி ஆக்கிரமிக்கிறது தப்பான ஒரு விஷயம். ரெண்டாவது, இஸ்ரேல் இந்த மாதிரி ஆக்கிரமிச்சாங்கன்னா திருப்பி அவங்க கையிலிருந்து பறிக்கிறதும் கஷ்டம். கோலன் ஹைட்ஸ்ன்ற பகுதி இதே மாதிரி தான் பறிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அது இஸ்ரேல் கையில் தான் இருக்குது. ஸோ இஸ்ரேல் இந்த மாதிரி உள்ள புகுந்து ஒரு பெரிய நிலப்பகுதியை கைப்பற்றுறாங்கன்னா அதுக்கப்புறம் அதை அவங்க கையிலேருந்து மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இது மேபி கிரேட்டர் இஸ்ரேல் பிளானாக கூட அவங்களோட எல்லைகளை விரிவுபடுத்துகிற திட்டம் கூட இஸ்ரேலுக்கு இருக்கலாம் மறைமுகமாக. அமெரிக்கா இதை அலோவ் பண்ணுறாங்க. அவங்க அமெரிக்காவே போர்களை இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. அமெரிக்கா சீஸ்ஃபயருக்கு பேசிகிட்டு இருக்கும்போது அதை முறியடிக்கிறதுக்கான வேலைகளில் அவங்க ஈடுபடுறாங்க. இப்போ லெபனானோட இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருக்குன்றது ஒன்று ஓகே. ஆனால் கரெக்டாக அமெரிக்கா ஈரானோட சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ண அன்னைக்கு போய் லெபனானை பெருசாக அட்டாக் பண்ண அவசியம் இல்லையே. ஆனால் அந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ சீஸ்ஃபயர் டீல் ஓகே ஆன உடனேயும் போய் லெபனானை போய் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எண்ணம் என்னன்னா, இந்த சீஸ்ஃபயர் இருக்கக்கூடாது, நம்ம கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க எண்ணமாக இருக்குது. ஸோ அதனால் இஸ்ரேலை டீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலோட தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் பெஞ்சமின் நெட்டன்யாகுவோட கண்ட்ரோலில் தான் அமெரிக்கா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு வகையில் பார்த்தா இந்த போரால் யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெட்டன்யாகு தான். பெஞ்சமின் நெட்டன்யாகு கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேலில் போர்லேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. பொதுவாக இஸ்ரேல் சண்டை போடுற போர்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப ஷார்ட்டான போராக தான் இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி 2-3 மாதம் நீண்ட போர்லாம் அவங்க சண்டை போட்டது கிடையாது. போர்களை டக்குன்னு குயிக்காக முடிப்பாங்க. அது காரணம், அது ஒரு சின்ன நாடு. கண்டினியூஸாக போரில் இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கான மேன் பவரும் கிடையாது. அது சின்ன நாடுன்றனால எக்கானமியும் அதுக்கு தாக்கு பிடிக்காது.
ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2.5 years பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹமாஸ் கூட சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஈரானோட 12 day war சண்டை போடுறாங்க. இப்போ இந்த மோதல்லையும் அவங்க ஈடுபடுறாங்க. இந்த போர் யாருக்கு லாபகரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு தான். பர்சனலாக இந்த மோதலால் உள்ளதுலேயே அதிக லாபம் யாருக்குன்னு பார்த்தோம்னா பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு தான். ஏன்னா பெஞ்சமின் நெட்டன்யாவு மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. போர் முடிஞ்சதுன்னா அவர் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ போர் நீண்டுகிட்டே இருக்கிறது அவருக்கு பர்சனலாக நல்லது தான். ஆனால் பெஞ்சமின் நெட்டன்யாவு அதுக்காக அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாட்டை போர்களை கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னீங்கன்னா அது கேட்குறது நல்லா இருக்கலாம். ஆனால் அதில் லாஜிக் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய நாடை வந்து நீங்கள் போருக்குள்ளே கொண்டு வர முடியாது. அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே இருக்குது. ஈரானை வீக்கன் பண்ணுறது அமெரிக்காவுக்கும் நல்லது. ஸோ அதனால தான் அவங்க பண்ணுறாங்க. வெறுமனே இஸ்ரேலை குஷிப்படுத்துறதுக்காகவோ பெஞ்சமின் நெட்டன்யாவை குஷிப்படுத்துறதுக்காகவோ அவங்க பண்ணல. ஆனால் பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு இதில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இதில் உள்ளதே பிகெஸ்ட் பெனிஃபிஷியரின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெட்டன்யாவு தான். ஓகே, இந்த அமைதி ஒப்பந்தம் இப்பொழுது ஒர்க் ஆகிட்டு இருக்கா, எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? அதான் இப்போதைக்கு பெருசாக அட்டாக் பண்ணலையே. அமெரிக்கன்ஸும் அட்டாக் பண்ணல, இஸ்ரேலும் அட்டாக் பண்ணல. ஆனால் இப்போ அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது 2 போர்க்கப்பல்களை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் நோக்கி அனுப்புகிறாங்க. அமெரிக்கர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ்குள்ளே போயிட்டு நாங்கள் வந்தோன்றாங்க. ஈரானியன் சொல்கிற விஷயம் என்னென்னா நாங்கள் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம், உடனடியாக திரும்பி போகலன்னா உங்கள் 2 போர்க்கப்பல்களையும் நாங்கள் மூழ்கடிச்சிருவோம், நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஈரானியன் சொல்கிறாங்க. எது உண்மைன்னு நமக்கு தெரியல. ஆனால் அமெரிக்கர்கள் உள்ளே போனதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா உள்ளதான் நிறைய கண்ணி வெடிலாம் இருக்குது. ஸோ அதனால கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஈரான் மேலே அழுத்தம் போடுறதுக்கு அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தும்போது மேலே தான் பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும்போது அந்த ஆப்போசிட் பார்ட்டி மேலே ப்ரெஷர் போடுறதுக்காக நீங்கள் ஓகே சொல்லலாம் நாங்கள் உள்ளே பூந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் மிரட்டல் எடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ 2 அமெரிக்க கப்பல்கள் அங்கே இருக்கக்கூடிய மைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இது டைம் நிறையா எடுக்கக்கூடிய விஷயம்தான். பட் இப்போதைக்கு பார்த்தோம்னா பெரிய தாக்குதல் எதுவும் நடக்கலை. 2 சைடும் இப்போ குவைட்டாக தான் இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போதைக்கு 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்கே அந்த பகுதியில் இருக்குது. ஒன்று USS ஏப்ரஹாம் லிங்கன் அங்கே இருக்குது. 2வது USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் வந்து அங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வந்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3வது இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியரும் வந்துட்டு இருக்கு. ஜார்ஜ் HW புஷ்ன்ற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரும் பார்த்தோன்னா வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஜார்ஜ் HW புஷ் வர்றதுக்கான காரணம் என்னன்னா USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் வந்து ரொம்ப நாளாக இந்த கடல்லையே இருக்கு. ஏறக்குறைய 11 months-ஆக அது ஆப்ரேஷன்ஸில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கப்பலுக்கு ரெஸ்ட் விடணும். அதுக்காக தான் இந்த புது ஏர்கிராஃப்ட் கேரியரை உள்ளே கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இந்த ஜார்ஜ் HW புஷ் இருக்குல்ல, அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்ததுக்கு அப்புறமும் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஒரு 1 month அங்கே இருக்குன்றாங்க. ஸோ அப்போ ஏறக்குறைய 1 month அங்கே 3 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்க போகுது. அது போக வேற சில கப்பல்களையும் கொண்டு வராங்க. ஸோ இந்த 3 ஏர்கிராஃப்ட் கேரியரும் வந்து சேர்ந்தாச்சுன்னா ஏதாவது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. அந்த மாதிரி எதுவும் திட்டம் அவங்களுக்கு இருக்குமான்னு. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கரெக்டாக ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அட்டாக் பண்ணாங்க. ஈரான் போர் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டாக ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அட்டாக் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்து சேர்ந்தாச்சுன்னா களத்தில் அவங்களுக்கு 3 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கும். அப்போ பெரிய ஃபயர் பவர் அவங்ககிட்ட இருக்கும். ஏதாவது பண்ண முயற்சி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது ஏதாவது திட்டம் இருக்குமான்னு நமக்கு தெரியல. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போது இந்தியா என்ன பண்ண போகிறாங்க? இந்தியாவுக்கு பெரிய சிக்கல். இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஈரானுக்கு டோல் எதுவும் பே பண்ணலன்றதை இந்தியா தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஈரானுக்கு காசு கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஈரான் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆயிலையும் ஸ்டாப் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இந்த ஏப்ரல் மாதம் ஈரான்கிட்டருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ அது வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈரான் நம்மளை ஸ்டாப் பண்ணாட்டினாலும் ட்ரம்ப் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஈரான்லேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம வரோம்னா நம்மளை அமெரிக்கர்கள் தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு சிக்கல் இப்போ இந்தியாவுக்கு இருக்குது. 2வது ஏற்கனவே இங்கே இப்போ பார்க்கணும் கேஸ் ஷார்ட்டேஜ்லாம் இருக்குது, பெட்ரோல் ஷார்ட்டேஜும் கொஞ்சம் இருக்குது. இப்போ பெட்ரோலை பொறுத்தளவில் நம்ம வேற இன்னும் நிறைய நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏறக்குறைய 30 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோலை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மற்ற நாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆனால் நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பெரிய அளவில் குவைட்டை சார்ந்திருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய இந்த ராஸ்லஃபான அட்டாக் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஓவரால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் 17% கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ என்னென்னா அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகுன்றாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய ஃபெசிலிட்டிஸ், அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகுன்றாங்க. அப்போ ஓகே, இருக்கிற ஃபெசிலிட்டிஸோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பல வாரங்கள் ஆகுன்றாங்க. இதெல்லாம் டக்குன்னு அடிச்சோம் பிடிச்சோன்னு ஒரே நாளில் பண்ணுற விஷயம் கிடையாது. அதுபோக அவன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போக முடியுமான்ற இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நேச்சுரல் கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய லெவலில் குவைட் நம்ம சார்ந்திருக்கும். ஸோ அது பெரிய ஒரு சிக்கல் தான். எல்பிஜி 40% அங்கேருந்து வருது, அப்புறம் எல்என்ஜி ஒரு 30% அங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய லெவலில் ஹெவியாக நம்ம டிபெண்ட் ஆகிருக்கோம். ஸோ இப்போ நோட் பண்ணியிருப்பீங்க, இந்தியாவோட பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டர் பார்த்தோம்னா குவைட்டில் போய் விசிட்லாம் பண்ணிட்டு வந்தார் இப்போ. ஸோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா இது நமக்கு பெரிய சிக்கல். இது போக போக எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. அதனால இந்தியாவுக்கு இது பெரிய ஒரு சிக்கல் தான். பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.